கலாச்சார பின்னணிகளை புரிந்து கொள்வதற்கு. உதாரணமாக தமிழ்நாட்டில் ஒரு விதமான வாழ்க்கை முறை இருக்கிறது. இதுபோலவே கர்நாடக மாநிலத்தில் உள்ளது, அருகில் உள்ள ஆந்திராவில் உள்ளது. ஒரே மாநிலத்தில் கூட பல்வேறு வகையான வாழ்க்கை முறைகள் உள்ளன. இந்த பின்னணியில் இந்தியா முழுவதும் பயணம் செய்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இந்த மக்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதற்கும் ஒரு பைக் பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இன்று கன்னியாகுமரி சாலையில் காவல்துறையினர் அருகே அவரை காலையில் சந்தித்து பேசினோம். இப்போது அவரிடம் ஒரு சிறு நேர்காணல் மேற்கொள்கிறோம். வணக்கம் சிவகுமார், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஓகே, டீச்சர்னா நீங்கள் வந்து என்ன டீச்சர்? மேத்தமெட்டிக்ஸ், கணித டீச்சர். உங்களுக்கு வந்து பைக் பயணத்தில் எப்படி ஆர்வம் இருக்குது? ಮುಂಚೆಯಿಂದ ನನಗೆ ಬೈಕ್ ಕ್ರೇಜು ಇತ್ತು. ಸೊ ಈಗ ಒಂದು ಲಾಂಗ್ ಜರ್ನಿ ಮಾಡೋಣ ಅನ್ನೋ ಒಂದು ಪ್ಲ್ಯಾನಲ್ಲಿ ಯಾವ ಟು ಡೂ ದಿಸ್. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணியிருக்கீங்களா பைக் பயணம்? ஒரு கர்நாடகா லோக்கல் ரைடு பண்ணியிருக்கீங்க. எந்த வயசுலேருந்து உங்களுக்கு இந்த பைக் ரைடிங் ஆர்வம்? My childhood, I have to see so many riders in our surroundings. And that day I have to plan it. One day I have to go riding for long. இப்போ இந்த பயணத்தை என்னைக்கு தொடங்கினீங்க? Now I am going to Kanyakumari to Kashmir. காஷ்மீர் என்னைக்கு தொடங்கினீங்க? 23 days plan. 23 நாள், 23 days. ஓகே, ஒவ்வொரு நாளைக்கும் சராசரியாக எவ்வளோ இருக்கும்? Per day 450 average distance I have to cover. ஸ்டே பண்ணுறது Stay in lodges. Most of all, already I have to start a journey 2 days before. There is no homestay. Stay in lodge only. லாட்ஜ் ஹோட்டல். ஓகே, இந்த பயணத்தை இன்று காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பைக் பயணம் மேற்கொண்டுள்ள நண்பர் சிவகுமாரை சந்தித்து பேசுகிறோம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கிறோம். வணக்கம், உங்களை பற்றியும் இந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள் சிவகுமார். Sir, I plan to go Kanyakumari to India completely. So because I understand to India, how is that India, how the people are there in India. So already I started 2 days see in Tamil Nadu people. So they are all good, sir. So I really enjoyed in 2 days. And here the constructions road are so good. And also people react in good communication. I don't know fluent Tamil. I understand Tamil, but I can't speak Tamil. But they have supported. They have guide. And here the police also they have to say about the safety. Everything is good. This is a very fantastic journey. Definitely I completed Kanyakumari to Kashmir. My vision of India is to change in my mind, and also give more respect to our India. I love India. So Jai Hind. வாழ்த்துக்கள் சிவகுமார். Thank you, sir. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. நன்றி. Thank you.